guys, welcome to AM Hunting Gamers. இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம் ஐஸ் கேம். அதுல ஈஸி லெவல் தான் விளையாட போறோம். இந்த கேம்ல மொத்தம் 5 வேரியஸ் லெவல்ஸ் இருக்கு. அதுல ஒரு லெவலை நான் ஏற்கனவே முடிச்சு வீடியோவாகவும் போட்டேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வழியாக நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. இந்த லெவலில் மொத்தம் 12 மூட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸி லெவல்லையே இவ்வளோனா அப்போ ஹார்ட்லாம் யோசிச்சு பாருங்கள், 30-40 இருக்கும் போல். சரி, இந்த லெவலில் முதல்ல முடிப்போம்னு நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஃப்ளோர் வரைக்கும் நிறைய ரூம்ஸ் இருக்குது. அந்த எல்லா ரூம்ஸ்லேயும் இந்த மாதிரி மூட்டை தான் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ நான் ஏதோ ஐ மாதிரி எடுத்தேன்னு தானே பார்க்குறீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, ஐரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை தொட்டு பேய் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாமா. சரி, நான் டைம் கச்சா தொட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொன்று கூட கச்சிருக்கு. அவள் தான் இந்த ரூமில் எதுவும் தேராது. நான் அடுத்த ரூமுக்கு போகிறேன். எடரே, இங்கே 2 இருக்குது. ஆட்டையை போட்டுருவோம். அந்த பேய் வர எங்கே வரும் எங்கே போகும்னு தெரியாது. நம்ம இந்த ரூமை மிஸ் பண்ணிட்டோம் போலையே. சரி, இங்கேயும் தேடி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஏதோ நம்பர்லாம் கிடைக்குது. இது எதுக்குன்னா 2nd ஃப்ளோரில் ஏதோ ஒரு ரூம் இருக்கான். அந்த ரூமை திறக்கிறதுக்கு தான் இந்த நம்பர்லாம். 12 மூட்டையில் 3 தான், இல்லை 4 மூட்டை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் வாரேன். நான் ஏன் வரணும்? இல்லை நான் போகிறேன். அந்த பணக்கார பேய்க்காரி வர வெளியில் வந்துட்டா போல். நம்ம இருக்க அதே ஃப்ளோரில் பேய் வந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி லைட்டு பிளிங்காகவும் ஆடும், என்னென்னமோ சத்தம் கேட்கும். ஆனால் என்னாலலாம் இந்த ரூமில் ரொம்ப நேரம் மூச்சு முட்டை நிற்க முடியாது. நான் வெளியே போக தான் போகிறேன். அடியாத்தி என்ன இவ்வளோ பெரிய முடியை வச்சுட்டு ஆடி அழகு காமிச்சிட்ருக்கா. ஆமாம், பெரிய பேரழகி சிங்கர்னு நினைப்பு ஆடு பாட்டு பாடிட்டுருக்காங்க. அந்த பேய் வேறு ஃப்ளோருக்கு போயிடுச்சு போல். லைட்டு பிளிங்க் ஆகிறதுலாம் நின்றுச்சு. ஐயா தொட்டு பார்க்கலான்னு பார்த்தா பேய் கிரவுண்ட் ஃப்ளோருக்கே போயிடுச்சு. இப்போ நம்ம சந்தோஷமாக வந்த வழியை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த ரூம் மட்டும்தான் பெண்டிங். இதையும் தேடி முடிச்சிட்டோன்னா 2nd ஃப்ளோருக்கு போக வேண்டியது தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பேய்னால ரூம்குள்ளே வர முடியாது. அதனால நம்ம ரூம்குள்ளே வந்துட்டோம்னா அந்த பேய்கிட்டேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். எனக்கு வேறு பசிக்கிற மாதிரி இருக்குன்னு ட்ராயர் திறந்து பார்த்தேன். என்ன இருக்கான்னு ஒன்றுமே இல்லை. சரி, நானும் மூட்டையை முடிச்சுட்டு 2nd ஃப்ளோருக்கு போகிறேன். இப்போ அந்த பேய் வர எங்கே இருக்குன்னு தெரியல. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. நம்ம மேலே போகலாம். என்னை போல் நீங்களும் 2nd ஃப்ளோர் எப்படி இருக்க போது நாவலாக வெயிட் பண்ணுறீங்களா? அதோ இப்படி தான் இருக்கும், மொக்கையாக இருக்குல்ல. இங்கே ஏதோ டப்பா மாதிரி இருக்கே. திறந்து பார்த்தா ஒரு மூட்டை. இந்த சைடு திருனா இங்கே ஒரு மூட்டை கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நானும் ரூம்குள்ளே போயிட்டேன். இந்த ட்ராயரில் எதுனா கிடைக்குமா? இதில் ஒன்றுமே இல்லையே. அடரே, ஒரு மூட்டை கிடச்சிச்சு. இன்னொரு ஐரன்ஸும் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நான் ஏன் தெரியுமா பணக்கார பேய்ன்னு சொன்னேன்? இங்கே பார்த்தீங்களா, பாத் டப்லாம் வச்சுருக்கு. அங்கே பாருங்கள், கண்ணாடி, 2 டவலு எப்படி வச்சுருக்கு பார்த்தீங்களா? அந்த நீளமான கூந்தலுடைய பேய் பணக்கார பேயாக இருந்தானே, பிச்சைக்கார பேயாக இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு தேவை மூட்டை. அதை தேட நான் ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு மூட்டை தான் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த பேய் இந்த ஃப்ளோருக்கு வந்து தொலைச்சிருச்சு. நானும் அந்த பேய் எங்கே தான் இருக்குன்னு பார்க்கலான்னு ஐயை தொட்டு பார்த்தா இந்த ஃப்ளோரில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல சுற்றின்னு இருக்குது. அடியே பைத்தியக்கார பணக்கார பேய், வேறு ஃப்ளோருக்கு தான் போய் தொலையேன். ஏன் நான் போகிற ஃப்ளோருக்கே வந்து தொலைகிறையோ தெரியலையே. நான் கொஞ்சம் மூட்டை திருட்டு வீட்டுக்கு போவேன்ல. ஐஸ் கேமை தீவிரமாக விளையாடி கொண்டிருந்த பெண்மணி காத்திருந்து பொறுமையை இழந்து உயிரிழந்து விட்டாள் அப்படின்னு உன் மேலே கொலைகேஸ் தான் விழப்போது பாரு. அடியாத்தி, அந்த பேய் அதுக்கு பயந்துட்டு ஓடியே போயிடுச்சு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. அப்பா அடியோ, எப்படியோ அந்த பேயை பிளாக்மெயில் பண்ணி நான் துரத்தி விட்டேன். இப்போ நம்ம வந்த வழியை கண்டினியூ பண்ணலாம். என்னது, பேய் வந்துருச்சா மறுபடியும்? ஐயோ, ஓடு. ஐயோ, அடடே, வந்து தொலைச்சிருச்சு போலையே. மறுபடியும் லைட்டெல்லாம் வேறு பிளிங்க் ஆகுது. இங்கேயாவது எதுனா ஒரு மூட்டை கிடச்சா நான் போயிடுவேன்ல. இந்த நம்பர்லாம் யார் கேட்டா? பேய் வந்துருமா இல்லை நம்ம போகலாமா தைரியமா? திருப்பி அதே இடத்துக்கு வருமே. பேய் இருக்கா போயிடுச்சா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த பேயை யார் இப்போ கூப்பிட்டா? பிளாக்மெயில் பண்ணி தானே அமிச்சோம். இங்கே இப்போ தான் தெரியணும். அது பயந்துட்டு மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடுச்சு போல். நானும் அது போயிடுச்சுன்ற நிம்மதியில் அந்த ஒரு மூட்டையை தேட ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு ஐ கூட கிடச்சிருச்சு எனக்கு. நானும் போகிறேன் போயிட்டே இருக்கேன். அந்த ஐ தான் கிடச்சிதே தவிர மூட்டையே கிடைக்க மாட்டேங்குது.
என்னது இது ஏற்கனவே திறந்த மாதிரி இருக்குது. அடடே ஒரு மூட்டை கிடச்சிச்சு. சரி வந்த வழியிலே போவோம். அந்த படிக்கட்டு நம்ம பார்த்தோம்ல இப்போது. பாடா எனக்கு ஒரே சந்தோஷம். அந்த படிக்கட்டையும் பார்த்துட்டு எக்ஸிட் டோர் வழியாக எக்ஸிட் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கேம் விளாட்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.